ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது உடனடியாக இந்த வாரத்திலேயே, இந்த மாசத்திலேயே, இந்த முறையே, இந்த 5 ஆண்டுகளிலேயே, இந்த 10 ஆண்டுகளிலேயே உன்னை செய்யணும் என்றெல்லாம் அது எதிர்பார்ப்பதில்லை. ஒரு லாங் டேர்ம் பிளான். அந்த லாங் டேர்ம் பிளான்ல நீங்க அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கனாலே தெரியுது, அவங்க 2 விதமானத்தையும் முயற்சி பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க முயற்சி பண்ணி நடக்கல, சம்டைம்ஸ் அது அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திடீர்னு யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஏற்பட்டது. அவங்க திமுகவோடு போக முடியாது இனிமேல். போவதாக இருந்தால் அதிமுகவுடன் மட்டும்தான் போக முடியும். அதிமுக ஏதோ காரணங்களுக்காக பாரதிய ஜனதாவை நிராகரிக்கிறது என்றால் பாரதிய ஜனதா தனித்து தான் இருக்கணும். ஸோ இப்போ கூட இந்த பிரச்சனை என்பது பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த தேர்தலில் ஏற்படும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படும். திரும்ப அடுத்து வரக்கூடிய 2031 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும். இது நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. திருப்பி 2034 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரே வாய்ப்பு அதிமுக மட்டும்தான். கூட்டணி என்றால் அதிமுக மட்டும்தான். திமுகவோடு கூட்டணி சாத்தியமல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க முடியாது. அல்லது நீங்கள் வந்துவிட்டால் அவர்கள் வெளியே போய்விட நேரிடும்.